நல்லா இருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? உள்ளேயும் வெளியேயும் ஆரோக்கியமா இருக்கணும். அதுக்கு பெரிய மாற்றங்கள் எல்லாம் தேவையில்லை. சின்ன மாற்றங்களே போதும். ஒரு மலையே ஏற ஒரே தாவா தாண்டுவோமா? அது மாதிரி நம்ம உடல் நலமும் ஒவ்வொரு படியா தான் போகணும். முதல்ல ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுங்க. தினம் கூடுதலா தண்ணி குடிக்கலாம். இல்ல நான் கூடுதலா காய்கறிகள் சாப்பிடலாம். அது பழகிட்டா அடுத்தது ஒரு மாற்றம். இப்படி போய்கிட்டே இருந்தா நாம் நினைக்காமலேயே ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு மாறிடுவோம். முக்கியமா நினைவில் வச்சுக்கோங்க, நான் முழுமை எடைய முயற்சிக்க கூடாது. நம்ம முன்னேற்றத்தை பார்க்கணும். இப்போ சாப்பாட்டை பத்தி பார்க்கலாம். நம்ம உடம்பு சரியா இயங்கணும்னா நம்ம சாப்பாடு ரொம்ப முக்கியம். நம்ம உடம்பு எப்படிங்குது? சாப்பாடு நம்ம உடலுக்கு எரிபொருள் மாதிரி. சாப்பாடு என்பது நம்ம உடலுக்கு எரிபொருள் மாதிரி. ஒரு காருக்கு சரியான எரிபொருள் தேவைப்படுவது போல நம் உடலுக்கும் சரியான சத்துக்கள் தேவை. ஒரு காருக்கு சரியான எரிபொருள் தேவைப்படுவது போல நம் உடலுக்கும் தேவை. அதனால நம்ம சாப்பாடு ரொம்ப முக்கியம். என்ன சாப்பிடாம்? பழங்கள், காய்கறிகள், முழு தானியங்கள், பருப்பு வகைகள், காய்கறிகள், முழு தானியங்கள், பருப்பு வகைகள் மற்றும் நல்ல கொழுப்பு இருக்கிற உணவுகள் சாப்பிடலாம். மற்றும் நல்ல கொழுப்பு இருக்க உணவுகள் சாப்பிடலாம். இந்த உணவுகள் நமக்கு உடலுக்கு தேவையான சக்தி, சத்துக்கள் மற்றும் தாதுக்களை அளிக்கின்றன. இந்த உணவுகள் நமக்கு உடலுக்கு தேவையான சக்தி, சத்துக்கள் மற்றும் தாதுக்களை அளிக்கின்றன. இதனால் நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும். திட்டமிட்டு சாப்பிடுவது ஆரோக்கியமான உண்ண உதவும். வாரத்துக்கு தேவையான மதிய உணவை முன்கூட்டியே தயார் செய்து வைக்கலாம். வாரத்துக்கு தேவையான மதிய உணவை முன்கூட்டியே தயார் செய்து வைக்கலாம். அல்லது ஆரோக்கியமான சிற்றுண்டிகளை எடுத்து செல்லலாம். இதனால் நேரம் மிச்சம் ஆகும். நிறைய தண்ணீர் குடிக்க மறந்துடாதீங்க. நம்ம உடல் சரியா இங்க தண்ணீர் ரொம்ப அவசியம். நம்ம உடல் சரியா இங்க தண்ணீர் ரொம்ப அவசியம். தினமும் குறைஞ்சது 8 கப் தண்ணீர் குடிக்கணும். எப்போதும் ஒரு தண்ணீர் பாட்டிலே கையோட வச்சுக்கோங்க. இதனால் தண்ணீர் குடிக்க மற மாட்டீங்க. வெளியே போகும்போது அல்லது பயணம் செய்யும் போது ஆரோக்கியமா சாப்பிடணும் நினைச்சா கஷ்டமா இருக்கும். ஆனா கவலைப்படாதீங்க, நல்ல தேர்வுகளை நாம் தேர்ந்தெடுக்க முடியும். ஹோட்டல்ல சாப்பிடும் போது எண்ணெயில பொரிக்காத அல்லது வேக வைச்ச உணவுகளை தேர்ந்தெடுங்க. உங்க உணவில் எண்ணெய் அல்ல வெண்ணெய் சேர்க்கால கேளுங்க. வேற ஏதாவது மாத்தி கேட்க தயங்காதீங்க. பயணம் செய்யும் போது பழங்கள், பருப்புகள் அல்லது முழு தானிய பிஸ்கட் போன சிற்றுண்டிகளை எடுத்து செல்லுங்க. இதனால் பசி எடுக்கும் போது ஆரோக்கியமான உணவை உட்கொள்ளலாம். 4வது பகுதி உணவும் மனநிலையும் தொடர்பு. நாம் சாப்பிடும் உணவு நம் மனநிலையை பாதிக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? உணவு நம் உடலுக்கு மட்டுமல்ல, நம் மனதுக்கும் முக்கியம். சில உணவுகள் நம் மனநிலையை மேம்படுத்தும். மற்ற சில உணவுகள் நம்மை சோர்வடைய செய்யும். இதனால் நாம் எதை சாப்பிடுறோம் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். சால்மன் மற்றும் வால்நட் போன்ற ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த உணவுகள் மூளை ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது மற்றும் நம் மனநிலையை மேம்படுத்தும். இவை நம் மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்தும். டார்க் சாக்லேட், பெர்ரி மற்றும் வாழைப்பழம் போன்றவை மனநிலையை மேம்படுத்தும் மற்ற உணவுகள். இவை நம் மனநிலையை உயர்த்தும். மறுபுறம் பதப்படுத்தப்பட்ட உணவுகள், சர்க்கரை பானங்கள் மற்றும் அதிகப்படியான காய்கறி நம் மனநிலையை எதிர்மறையா பாதிக்கும். இவை நம்மை சோர்வடைய செய்யும். நாம் என்ன சாப்பிடுகிறோம் என்பதை கவனத்தில் கொள்வது நாம் எப்படி உணர்கிறோம் என்பதில் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். உணவு நம் மனநிலையை மாற்றும் சக்தி கொண்டது. 5வது பகுதி ஆரோக்கியத்தை நோக்கி நகர்தல். ஆரோக்கியமான உணவை உட்கொள்வதை தவிர உடல் பயிற்சி செய்வதும் ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கு மிகவும் முக்கியம். ஆரோக்கியமான உணவுகள் உங்கள் உடலை சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைச்சிருக்கின்றன. உங்களுக்கு பிடிச்ச ஒரு உடற்பயிற்சியை கண்டுபிடிச்சு அதை உங்கள் நடைமுறையில் ஒரு பகுதியா மாத்துங்கள். இது உங்களுக்கு சுகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அது கடினமான உடற்பயிற்சியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்சமான செயல்பாடுகளை தேர்வு செய்யுங்க. வேகமான நடைப்பயிற்சி, சைக்கிள் சவாரி அல்லது உங்கள் வீட்டை சுற்றி நடமாடுவது சூட உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துக்கு நல்லது. இவை அனைத்தும் உங்களை ஆரோக்கியமா வைச்சிருக்க உதவும். ஒவ்வொரு சிறிய விஷயமும் முக்கியம் என்பதை நினைவில் கொள்ளுங்க. சிறியதா தொடங்குங்க, ஆனா தொடர்ந்து முன்னேறுங்க. படிப்படியா மாற்றங்களை செய்யுங்கள் மற்றும் உங்கள் முன்னேற்றத்தை கொண்டாடுங்க.
உங்கள் முன்னேற்றம் சிறியதாக இருந்தாலும் அது முக்கியமானது. நீங்க வெற்றி அடைய முடியும். உங்கள் ஆரோக்கிய பயணத்தில வெற்றி பெறுங்க.